நாம் வாசிப்போம் ஒரு வார்த்தையை. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சம்பூர்ணம் உள்ளவர்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சம்பூர்ணம் ஆக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குறை உள்ளவர்களாய் அல்ல, சம்பூர்ணமாய் உள்ளவர்களாய், புருஷத்துவம் உள்ளவர்களாய், நிறை உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவோடு அல்ல, நிறைவோடு இருப்பது தான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. இப்பொழுது நிறைவாய் வாழ வேண்டும் என்று தான் எல்லாருடைய விருப்பமும். குறையோடு யாராச்சும் வாழணும்னு ஆசைப்படுவோமா? யாருமே அதை விரும்ப மாட்டோம். குறையோடு இருக்கணும் அப்படின்றத விரும்ப மாட்டோம். அப்போ நிறைவோடு வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதமாய் நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் சுதந்தரித்து, அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் கீழ்ப்படிந்து அதை என் வாழ்க்கையில் நான் செய்யும்பொழுது நான் நிறைவானவனாய் வாழ்கிறேன். குறைவானவனாய் அல்ல, நிறைவானவனாய் வாழ்கிறேன். நான் இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள சம்பூர்ணமாய் நான் வாழணும். சம்பூர்ண மனுஷனாய் மாறணும், பூரண புருஷனாய் மாறணும், நிறைவுள்ளவனாய் மாறணும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், பிதாவானவர் விரும்புகிற காரியம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் ஒழிந்து போயின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழையவைகள் ஒழிந்து போயின்னா நம்ம வீட்டில் இருக்க துணிமணி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு அப்படி இல்லை. நம்முடைய குணாதிசயத்தில் மாற்றங்கள், நம்முடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள், நம்முடைய பேச்சில் மாற்றங்கள், இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு பண்பு, கிறிஸ்துவுக்குள்ள வளரக்கூடிய ஒரு பண்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அடையாளம். இப்படிப்பட்டவர்களாய் மாறுபவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள சம்பூர்ணராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலதான் வாழணும். மேல 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி ஸ்திரப்பட்டபடியே, உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே. அவரை குறித்த சாட்சி என்ன பண்ணுது? நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. அநேக சாட்சிகளை கேட்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்திரப்படுகிறோம். சில வேளைகளை பலவீனங்களாக இருக்கும்போது சில சொல்லக்கூடிய சாட்சிகள் நம்மை உந்தி தள்ளுகிறதா இருக்கு, நம்மை இன்னும் விசுவாசத்தில் வளரக்கூடியதா இருக்கு. அப்போ தேவனுக்காய் நம் மகிமை, அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் வாழும்போது நமக்குள்ள என்ன ஆகும்னா விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும், அந்த விசுவாசம் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். தேவனுடைய சாட்சியை நாம் கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையை ருசி பார்க்கிறவர்களா இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். ஆமென். பக்கத்துல கை குடிச்சுங்க, நீங்க பாக்கியவான். நம்ம எல்லாரும் கர்த்தரை தானே நம்பி இருக்கோம். அப்போ அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க, அந்த டேஸ்ட் நமக்கு தெரியணும். நிறைய பேர் ருசி பார்க்காமலே வாழ்ந்து முடித்து இந்த உலகத்தை விட்டு போறவங்களா இருக்காங்க. அந்த கர்த்தருடைய அந்த நன்மை ருசி பார்த்தவர்களுடைய குணாதிசயங்களில் மாற்றம் உண்டாகும். வாழ்க்கை மரம், வாழ்க்கையின் தரம், குவாலிட்டி மாறும். அவங்க வாழ்க்கை மேம்படும், அவங்க சூழ்நிலைகள் மாறும், அடிமைப்பட்ட நிலைமைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், விரக்தியின் எண்ணங்கள் மாறும், சூசைட் தாட் எல்லாமே மாறும், பின்னாடியே பிசாசு துரத்துன்ற எண்ணங்கள் மாறும், இரவு நேரத்தில் பயமுறுத்துகிற திகில்கள் மாறும். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள சம்பூர்ணமாய் மாறும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது நம் வாழ்க்கை மாறும்.
அல்லேலூயா. பாருங்கள, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. அல்லேலூயா. இயேசு தொடும் பொழுது, அவருடைய வார்த்தை உங்களை தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஏசு தொடுவார்னா அப்படியே வந்து பிசிக்கலாக அப்படியே நம்ம கண்கள் பார்க்க மாதிரி அப்படி அப்படி வச்சு தொட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏசு தொடுவார் அப்படின்னா அவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. இங்கே அடுத்த வசனத்தில் 7ஆம் வசனத்தில் பார்ப்போம். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கு முதல் காரியம், நான் கிறிஸ்துவுக்குள்ளே சம்பூரணமானாய் மாற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும், நிறைவுள்ளவனாய் மாற வேண்டும். அப்படின்னா நான் முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும்னா குறைவில்லாதவர்களாக இருக்கணும். குறைவில்லாதவர்கள், என்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு மாற வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். பிசாசானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அவன் என்கிட்ட வரும்போது எந்த குறையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு என் வாழ்க்கையை, நான் பரிசுத்தத்தை, என்னுடைய எல்லா காரியங்களையும், என் பேச்சை, என் நடக்கையை, என் சிந்தனையை நான் பாதுகாத்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எதில் மாட்டுவான், எதில் பலவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாசான நம்மை வந்து விழுந்து போவதற்கு, குற்றப்படுத்துவதற்கு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்மை அழிக்கவும் கொல்லவும் அவன் வருகிறான். ஆனால் நாம் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். சிலர்லாம் செக்லிஸ்ட் போடுவாங்க, டிக் பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போக வேண்டிய திங்ஸ், எடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே யோசனைக்கு வரும்போதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு பேக் பண்ணி அதை கொண்டு போவாங்க. அப்போது ஆயத்தப்படுறாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் மிகவும் அவசியம். கிறிஸ்து இயேசு என்னைக்கு வேணாலும் வருவார். 2ஆம் வருகை எப்பொழுது வேணாலும் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு இரவு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருடம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். பிதா ஒருவர் தான் அவருடைய வருகையை அறிய முடியும். முதல் வருகை மனிதனாய் மனுஷகுமாரனாய் வந்தார். 2ஆம் வருகை ரகசிய வருகை இருக்கு, கடைசி காலம். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கணும். எப்படி ஆயத்தப்படுறது? நான் எல்லா திங்ஸ் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாமா? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுக்கலாமா? எனக்கு பிடிச்ச விளையாட்டு ஜாமான் எடுத்து வச்சுக்கலாமா? இல்லை எனக்கு தேவையான நீட்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அப்படி ஆயத்தப்படுறதா? அவருடைய வருகை காத்திருக்கிறதா? அப்படி இல்லை. குறைவில்லாதவர்களாய் என்னுடைய சரீரத்துல, என்னுடைய சிந்தனையில நான் குறைவில்லாதவனாய் இருக்கணும். இதுதான் கிறிஸ்து இயேசு வருகைக்கு நான் ஆயத்தப்படுவதற்கு சமம், ஆயத்தப்படுவதற்கு அடையாளம். என்கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது. என்னை பர்ஃபெக்டா ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். நீ அவ சொல்ற, என் பிரியமே ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு சொல்லி. அப்படிதான் குறைவில்லாதவராய் தான் தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அதை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கண்களுக்கு பாதுகாப்பு, நம்முடைய வார்த்தை உதடுகளுக்கு, நாவுக்கு பாதுகாப்பு, நம் செவிக்கு பாதுகாப்பு. தேவையற்ற காரியங்களை நாம் கேட்கக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையற்ற சிந்தனையை நினைக்கக்கூடாது, தேவையற்ற காரியங்களை பார்க்கக்கூடாது. இவ்வண்ணமாய் நாம் பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது நாம் குற்றம் இல்லாதவர்களாய் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். நீங்க ஆயத்தப்பட்டீங்களா? நீங்க பாதுகாத்து கொண்டீங்களா? உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு ரொம்ப அவசியம். குற்றம் இல்லாதவர்களாய், நான் கிறிஸ்துவுக்குள்ளே சம்பூர்ணனாய் மாற வேண்டும்னா நான் முதலாவது நான் குற்றம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். ஆனா சில நேரத்தில் நான் தவறி போறேனே, சில நேரத்தில் நான் விழுந்து போறேனே, சில நேரங்களில் நான் நிலையா நிற்க முடியலையே. நான் வாழணும்னு தான் நினைக்கிறேன், நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பரிசுத்தமா வாழணும், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். ஆனா நான் விழுந்து போறேன். சூழ்நிலைகள் இப்படி என்ன மாத்திடுது, என்னுடைய உணர்ச்சிகள் அப்படி மாத்திடுது, என்னுடைய சிந்தனைகள் மாறிடுது, என் கூட இருக்கவங்க என்னை ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனால நான் மாற வேண்டிய சூழ்நிலை ஆகுது. என்னால பரிசுத்த ஜீவியத்தை வாழ முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, குற்றம் இல்லாதவனா என்னால் இருக்க முடியல. நான் சொல்றேன், சுயத்துல முடியாது.
என்னுடைய சுயத்துல முடியாது, நான் பிரயாசப்பட்டா தோத்து போயிடுவேன், பல முறை தோத்து போயிடுவேன். ஆனா ஒருத்தரால முடியும். ஆவியானுடைய பலன் வரும்பொழுது, ஆவியானுடைய பலன் வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்கள் பாவங்களை மேற்கொள்வதற்கு பலன் அடைவீர்கள். உங்கள் தோல்விகளை மேற்கொள்வதற்கு பலன் அடைவீர்கள். உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக் கொள்வதற்கு பலன் அடைவீர்கள். நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாய் காணப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பதான் நான் கிறிஸ்துவுக்குள்ள சம்பூரணராய் மாற முடியும். பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாம நான் குற்றம் இல்லாதவனாய் வாழ முடியாது. நான் குற்றம் உள்ளவன், நான் பாவி, நான் தவறு செய்தவன். ஆனா இன்னைக்கு எனக்குள்ள பரிசுத்த ஆவியான வரும்பொழுது நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். சகோதரர் சாட்சி சொன்னார், இத்தனை வருஷங்கள் போராடி முடியல, ஆனா பரிசுத்த ஆவியான உதவியோடு வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு நீங்க குற்றம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுறீங்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் வரும்போது பலன் வரும். நீங்க இத்தனை முறை முயற்சி பண்ணி தோத்து போய் திரும்ப 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 அதே பாவம், அதே சாபம், அதிலே உழண்டுட்டு இருந்த உங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு விடுதலை செய்கிறார். குற்றம் இல்லாதவர்களாய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நாம் தைரியமாய் நிற்கும்படிக்கு, தகுதிப்படுத்தும்படிக்கு, ஆயத்தப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், நாம் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்த வசனத்தை, 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர்தான் நம்மளை என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவார். நம்ம கிடையாது. நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாம் நம்முடைய சுயம் வாழ முடியாது. ஆனா முடிவு பரியந்தம் அவர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஸோ டிபெண்ட் த காட், டிபெண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் குற்றம் சாட்டப்படாதவர்களாய், எப்படி தெரியுமா? நம்முடைய பாவ கரைகளை எல்லாம் தம்மேல சுமந்து கொண்டார். அவர் சிலுவையில சுமந்து கொண்டதுனால நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்த பொழுது அநேகருடைய பாவங்களை மன்னித்தார். அவர் திரும்ப சொல்ற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா பாவத்திற்கும், எல்லா சாபத்திற்கும், எல்லா தண்டனைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி தேவன் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாத. உன் கண்களால நீ பண்ண பாவத்தை இனி பாவம் செய்யாத. உன் உதடுகளால் பண்ணின பாவத்தை இனி பாவம் செய்யாதே. குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரிசுத்த ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ரத்தம், அந்த செந்நிற ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது. உங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறது. கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில பலியானார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ரெண்டாவது காரியம், நான் முதல் காரியம் என்ன சொன்னேன்? குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கணும். அல்லேலூயா. நான் குற்றம் இல்லாதவனாய் இருக்கிறதுக்கு என்னுடைய பிரயாசம் பலன் இல்லை. அப்போ ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்துறாரு, ஆவியானவர் என்னை நடத்துறாரு. இந்த குற்றம் இல்லாதவனாய் நான் இன்னும் காணப்படணும். என்னுடைய முழு வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் நான் வாழணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களே, யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க, கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதை தவிர என் வாழ்க்கையில வேற விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. அவரோட ஐக்கியமாய் இருந்தோம்னா நம்ம பாவத்துல விழுந்து போக மாட்டோம். நறுமணம் இருக்கிற இடத்துல நாற்றம் வீசாது. நாற்றத்தை எல்லாம் கழுவினார். ஹல்லேலூயா.
நாற்றமாக இருந்த என்ன வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்ன பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நாற்றம் அடித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில இயேசு இல்லை, அவங்க வாழ்க்கையில இயேசு வார்த்தை இல்லை. அந்த இடத்துல நாற்றம் அடிக்குது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பொருளாதாரம் இருக்கு, ஆசீர்வாதங்கள் சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, மனசுல உண்மையாய் நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை. பொருளாதாரம் மட்டுமே ஆசீர்வாதம் இல்லை. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்குள்ள சந்தோஷம் சமாதானம் வேணும்னா, எனக்கு இளைப்பாறுதல் வேணும்னா கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், உண்மையுள்ள தேவன் அழைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். 12 சீஷர்களை தேவன் எதற்கு ஏற்படுத்தினானா? முதலாவது அவர் சொல்ல, தம்மோடு இருக்கவும், தம்மோடு இருக்க, அவரோடு இருப்பதற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அவரோடு இருக்கும் பொழுதுதான் அவருடைய சித்தத்தை அறிய முடியும், அவருடைய விருப்பத்தை அறிய முடியும். யார் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு? அவங்க என்ன விரும்புறாங்க நமக்கு தெரியும் தானே. அப்போ தோஸ்து, தோஸ்து, தோஸ்துன்னா என்னது? ஃப்ரெண்டு. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ என் தோஸ்து அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, தோஸ்து. ஸோ அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு காட்டுகிறார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நல்ல தகப்பன் இல்லையா? அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்போது நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருப்போம். உலகத்தில் சொல்லுவாங்க, படிக்கிற பிள்ளையோட சேர்ந்தா என்ன ஆகும்? படிக்க ஆரம்பிச்சிடும். முட்டாளோட சேர்ந்தா முட்டாளாக தான் ஆகும் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? கூட்டாளி எப்படி இருக்கான்றதை பார்த்துட்டு வீட்டில் சொல்லுவாங்க, நல்ல படிக்கிறவங்களோட, நல்ல ஒழுக்கமாக இருக்கவங்களோட சேருடா, எதுக்கு போய் வீணாக இருக்கவங்களோட சேராத அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ யாரோட நம்ம சேர்க்க இருக்கோ அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு ஒட்டிக்கொள்ளும். யாரோட நம்ம பழகிறோமோ அவங்கள போல தான் நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கார், அவர் செய்தி கொடுக்குற மாதிரி தான் நான் என்னோட ஸ்டைல்லாம் வரும். இது வரைக்கும் மாறலை. ஒரு நாள் நான் செய்தி கொடுத்துட்ருக்கேன், அவர் வெளிநாட்டு போயிருந்தார். ஒரு பாஸ்ட் யூடியூப்பில் கேட்டுட்டு, அவர் தான் வெளிநாடு போயிட்டார்ல, எப்படி இங்கே செய்தி கொடுக்குறான்னு பார்த்தா நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் மாதிரியே இருக்குங்க உங்கள் ஸ்லாங் அப்படின்னார். என் தகப்பன், என் ஆவிக்குரிய தகப்பனை நான் சார்ந்திருக்கிறேன். அவருடைய சிந்தனை தான், அவருடைய வித்து தான் எனக்குள்ளே இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவின் வித்தினால பிறக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சுபாவம் தான் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் பிசாசு விதைக்கிற கலைகளை இது வளர விடாமல் நம்ம என்ன செய்யணும்? அதை எரிந்து போட வேண்டும். எரித்து போடணும். நமக்குள்ளே இருக்க சிந்தனைகளை, பயங்களை, சந்தேகங்களை எரித்து போடுங்க, தூக்கி போடுங்க. கிறிஸ்துவனுடைய வித்தை உடையவர்களை, அவருடைய சுபாவத்தை உடையவர்களாய் நாம் இருப்போம்னா கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்போம். கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது, நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே எப்படி ஐக்கியமாக இருப்பது? இயேசு எங்கேயா வர்றாரா, மீட்டிங் போடுறாரா, அங்கே போய் நம்ம போவோமா? இல்லை. திருச்சபையில், ஊழியக்காரர் கூட்டத்தில், வீட்டு சந்திப்பில், சின்ன சின்ன கூட்டங்களில், நம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நாம் எல்லாரும் கூடி செபிக்கிற இடத்துல கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாக இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், எந்த செபத்துக்கு மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே தான் நம்ம கிறிஸ்துவோடைய ஐக்கியமாக இருப்பதற்கு வர்றோம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடைய ஐக்கியமாக இருப்பதற்கு இங்கே வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள பாவம் செய்கிற எண்ணம் வராது, பாவத்தை பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனை வராது. பரிசுத்தத்தை காத்து கொள்ளக்கூடிய
அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கும். அந்த செயலைத்தான் நாம் செய்யறதுக்கு முன்படுவோம். அப்போ பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. குற்றம் சாட்டப்படாதவர்களாய், குற்றம் இல்லாதவர்களாய், மாசற்ற அந்த குற்றமற்ற அந்த இரத்தத்திற்கு நாம் அந்த இரத்தத்திற்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருப்போம். அவர் சிந்திய ரத்தம் உனக்காக சிந்திக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு திரும்பவும் பாவம் செய்தோம்னா அந்த ரத்தத்திற்கு விரோதமாய் செய்கிறோம். திரும்பவும் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். திரும்பவும் இயேசுவை சிலுவையில் அறைகிறதுக்கு வேணுமா? நம்மை பாதுகாத்து கொள்ளும் போது ராஜா என் பேரில் கம்பீரித்து மகிழ்வார், சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. என்னை முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? குற்றமற்றவர்களாக இருக்கும். ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? கிறிஸ்துனுடைய ஐக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, 10வது வசனம். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே டஃப்பான ஒரு காரியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், குற்றமற்றவர்களாக இருக்கணும், ஆவியானவரை சாந்தி கொள்ளணும், கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாக இருக்கணும். இது வரைக்கும் பிரயாசப்படுவோம். கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாக இருக்கிறவங்க இப்போ இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதுடனும் ஏக யோசனையுடனும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று. இங்கே என்னென்ன காரியங்கள் வருது? நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். அங்கே டெபிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன கேட்குறது? நான் சொல்கிறத கேளு, இல்லை நான் சொல்கிறது தான் சரி. தர்க்கங்கள், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக ஏக யோசனையும் உள்ளவர்களாய், ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒருவர். இப்போ 2 காரியங்களை பார்த்தோம். முதல் காரியம், நம்ம இடத்துல குற்றம் இல்லாதவர்களா, ஆசெல்ஃப் நம்ம கிட்ட குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும். 2வது காரியம் பார்த்தோம், கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருக்கணும். 3வது காரியம், நம்ம சுற்றி உள்ளவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கிறிஸ்துவோடு எப்படி இருக்கணும்? நம்மை சுற்றி உள்ளவர்களோடு நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் அழகாக சொல்லுகிற வார்த்தை, சுற்றி உள்ளவர்கள் எல்லார் கூடயும் எப்படி இருக்கணுமா? ஒரே காரியத்தை பேசவும். என்ன காரியம் பேசலாம்? நாளைக்கு எங்கே டூர் போகலாம், நாளைக்கு எங்கே வேலைக்கு போகலாம், நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம், இது இல்லைங்க. ஒரே காரியத்தை பேசணும். என்ன காரியம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் பேசணும். கர்த்தருடைய காரியத்தை பேச வேண்டும். எல்லாரும் ஒரு மனதோடு ஏக மனதோடு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். பிரிவினைகள் இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல். பிரிவினைகளை யார் கொண்டு வருவா? யார் கொண்டு வருவா? பிசாசு கொண்டு வரும். குடும்பங்களுக்குள்ள போராட்டங்கள் யார் கொண்டு வர்றது? கணவனோ மனைவியோ அல்ல, பெற்றோரோ பிள்ளைகளோ அல்ல. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள போராட்டம் வருதுன்னா அதற்கு காரணம் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதிகள், இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற பிளான் தான். நம்ம நினைக்கிறோம், இவங்க பாரு நம்ம மனசை புரிஞ்சிக்கவே இல்லை, இவங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இவங்களுக்காக எவ்வளோ நான் பரிந்து பேசுகிறேன், இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்ருக்கேன், இவங்களுக்கு நான் இவ்வளோ காரியங்களை உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் இவங்க என்னைய புரிஞ்சிக்கவே இல்லை, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை, நான் எவ்வளோ பலவீனத்தில் இருக்கேன், இந்த பலவீனங்களை கூட எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை, என்னை அக்கறையாக கேட்கறது கூட இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியம், மனிதர் மேலே கோச்சிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த மனிதனுக்கு பின்னாடி செயல்படுகிற அந்த லோகாதிபதிகள், அந்த லோகாதிபதிகள் அவங்க தான் பிரிவினையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணுமா? ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும். அல்லேலூயா. சீர்பொருந்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. தவறு செஞ்சிட்டோமா, கோச்சிக்கிட்டோமா, சரி போச்சா, சரியா போச்சு, விடுங்க, அடுத்து என்ன செய்யணும், வாங்க அடுத்த காரியத்தை யோசிப்போம். இது இல்லை. இப்படி யோசிக்காம, நீ அப்படி பண்ணிட்டல, நீ செஞ்சிட்டல, நீ இப்படி பேசிட்டல, மறக்க மாட்டேன். என் இதயத்தில் காயம் வடு, மறக்கவும் முடியாது. ஒரு நாள் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் என்ன எதுக்கு வருமா?
ஆமாம் வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வஞ்சகத்தை பழியை வைத்திருந்தா ஏக மனதும் ஏக யோசனையும் இருக்காது, ஒரே பேச்சு இருக்காது. அங்கே என்ன உண்டாகும்? பிரிவினை உண்டாகும். பிரிவினை உண்டாச்சுன்னா தேவ திட்டம் அங்கே செயல்பட முடியாமல் போயிடும். உங்களை குறித்து தேவ திட்டம் இருக்கு. உங்களை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கு, உங்க மேல தேவன் அபிஷேகித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்களைத்தான் இந்த லோகாதிபதிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை பிரித்து விட்டுட்டானா தேவ ராஜ்யம் கட்டப்படுவது நிறுத்தப்படும். இதற்காகத்தான் பிரிவினைகள், சண்டைகள், பொறாமைகள், மூர்க்கங்கள், பாவங்கள் இதெல்லாம் வருது. இந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பங்களுக்குள்ள, சகோதர சிநேகத்திற்குள்ள, நட்புகளுக்குள்ள பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏக சிந்தையும் ஒரு மனதும். ஒருவேளை அவங்க நான் சொல்ற கருத்தை ஏத்துக்கல, நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன், அவங்க தான் சரியா யோசிக்க மாட்டாங்க, நான் சொல்றது நல்லதுதான், அவங்க தான் கூடி வரமாட்டாங்க. நல் மனம் பொருந்து, சீர் பொருந்து, அவங்களோடு சீர் பொருந்து. அந்த நேரத்தில் நீ பேசி புரிய வைக்கணும்னு நினைக்காத. கோவமா இருப்பாங்க, புரிஞ்சுக்கக்கூடிய அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி அப்ப இல்லை. அந்த சூழ்நிலை அமைதியா போயிடுங்க, பதில் பேசாதீங்க. அவங்க கொஞ்சம் கோபம் தணிஞ்ச பிறகு அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் நேசிக்கிற ஜனங்கள் தான், யாரும் வெறுக்கிற ஜனங்கள் அல்ல. கிறிஸ்து கொடுத்த உறவு இது. வாழ்க்கை துணையா இருக்கலாம், குடும்பத்தின் உறவுகளா இருக்கலாம், நட்புகளா இருக்கலாம், கூட வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். இவங்க எல்லாரும் யார் கொடுத்திருக்கிறா? கிறிஸ்து கொடுத்த உறவு. இயேசு கிறிஸ்து நேசித்தது போல நாம் நேசிக்கிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எப்படி சோமன முடியும்? நான் மன்னிக்கலன்னா எப்படி ஆண்டவர் என்னை மன்னிப்பாரு? நான் மன்னிக்கிறவனாய் காணப்படும் போது கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார், என்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பார், என்னுடைய மீறுதல்களை மன்னிப்பார். நான் மற்றவனுக்கு இறங்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இறங்குவார். அல்லேலூயா. அது எனவே ஜனங்களோடு ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் யார் யாரோடு பிரச்சனை பண்ணியிருக்கோமோ, போராட்டத்தில் இருக்கோமோ, அவங்க எல்லாரோட சீர் பொருந்துங்க. யாரும் பகைஞராக இருக்க வேண்டாம். இந்த உலகத்துல உனக்கு எதிரி யாருன்னு கேட்டா இவங்க தான் அப்படி சிந்தனையில ஒரு மனிதன் வரக்கூடாது. தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே என்று அழைத்த தேவன் இந்த உலகத்துல எதிரியே இல்லை, விரோதிகளே கிடையாது. நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சிநேகிதர்கள் ஆவார்களாம். வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, நான் எத்தனை பேருக்கு எதிரியா இருக்கேன்? யாருக்குமே நான் எதிரியா இருக்கக்கூடாது. எனக்கு எத்தனை பேர் எதிரி இருக்காங்க? எனக்கு யாருமே எதிரி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைமையில நாம் வாழும் போதுதான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியும், குற்றமற்றவனாய் நிற்க முடியும். கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறவனுக்கு விரோதிகள் இருக்காது, சிநேகிக்கிற சிநேகிதர்கள் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில ஒரு விரோதியும் இருக்கக்கூடாதுங்க. கர்த்தருக்கு பிரியம் உண்டான வழிகளில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க முடியும். வாசிப்போம் திரும்ப அந்த வார்த்தையை, 5ஆம் வசனத்தை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டபடியினால, நான் சம்பூர்ணம் உள்ளவனாய் மாற்றப்பட்டபடியினால கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ள நான் பிரவேசிக்கும் போது கர்த்தர் என்னை உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று அழைப்பார். ஒன்றிலும் குறைவுபட்டவர்களாய் அல்ல, சம்பூர்ணம் உடையவர்களாய், குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் அல்ல, சாட்சியாய் வாழ்ந்தவர்களாய், தேவனோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய், ஜனங்களோடு ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அநேகர் வெளியிலெல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, ஏக சிந்தையா இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் கேட்கும்போது முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள் சாட்சியுள்ள வாழ்க்கை அல்ல. சாட்சியுள்ள வாழ்க்கை ஜீவியம் குடும்பத்திலிருந்து தொடங்குது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக வாழுங்க.
ஏக மனமும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடைய ஐக்கியமாய் இருக்கிற வாழ்க்கை, குற்றமில்லாதவர்களாய் நாம் காணப்படுகிற வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணப்பட்டவனுடைய வாழ்க்கை தேவன் இவனமாய் ஆசீர்வதிப்பார். சம்பூர்ணமுடையவர்களாய் மாறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஏன்னா அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, என்னை சீர்தூக்கி பாரும், என் நிலைமைகளை சீர்தூக்கி பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். என் இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. என் ஆண்டவரே, இருதயத்தை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, நான் விரோதமாக யாராவது நினைத்திருந்தா இந்த நேரத்தில் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி அவங்கள மன்னிங்க. உங்கள் விரோதங்களை, உங்களுடைய அந்த பொறாமையின் எண்ணங்கள், அந்த பழி வாங்குதல் எல்லா எண்ணங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இன்னைக்கே எல்லாவற்றையும் மன்னித்து விடுங்க. உங்களுக்கு சிநேகிதர்கள் உண்டாகட்டும், விரோதிகள் வேண்டாம். கிறிஸ்துவனுடனே ஐக்கியம் எப்படி இருக்கு? பலம் பொருந்திய ஐக்கியமா இருக்கா? பலவீனனா இருக்கிறேன்? கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர் பேசுகிற சத்தம் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? துதிக்க என்னால் முடியுதா? ஜெபிக்க என்னால் முடியுதா? வேதம் வாசிக்க முடியுதா? எல்லா ஜெபத்திலையும் என்னால் கலந்து கொள்ள முடியுதா? தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ என்னால் முடியுதா? கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். குற்றம் சாட்டப்படாதவர்களாய், ஒரு தவறும் செய்யாதவர்களாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நம்மால வாழ முடியும். மனுஷர்கள் பலவீனர்கள் தான், ஆனால் ஆவியானவருடைய பலன் வரும்பொழுது அங்கே விடுதலை உண்டு. பலன் அடைந்து நீங்கள் சாட்சியாய் வாழ்வீர்கள் வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில வாழ முடியும். தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். என் வாழ்க்கையில எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுமா இயேசுவோடு? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆவியானவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக இயேசுப்பா. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிற இயேசுப்பா. நம்ம எல்லாரும் ஆயத்தமாகி திருவிருந்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வோம். திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். நன்றி இயேசுவே. இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரினுடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.